பிறகு 72 இந்த வழக்கு நன்றாக உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு அரசால் போடப்பட்ட வழக்கை தமிழ்நாடு அரசே வாபஸ் வாங்குகிறது. அதற்கு கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அன்றைக்கு இருந்த பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று சொன்னதன் காரணத்தின் அடிப்படையில் நாங்கள் வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கி கொண்டோம் என்று வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டார்கள். வழக்கை வாபஸ் வாங்கியவுடன் 74 அந்த ஒப்பந்தம் முடிகிறது. 74 பிறகு எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லி கர்நாடகா தொடர்ந்து கிளை நதிகளில் அணை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். தொடர்ந்து இது திமுக தான் விதை போட்டது. முதல்ல காவிரி இஷ்யூ பிரச்சனையை போட்டதே திமுக தான். 575 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று 1924 நமக்கு கொடுக்கப்பட்டது. 575 டிஎம்சி வருடம் முழுவதும் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதன் பிறகாக மீண்டும் போராட்டங்கள் தொடங்கியது, பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்றது. 1991 வரை 26 முறை பேச்சுவார்த்தை நடத்தி அது தோல்வியில் முடிந்தது. 1991 தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் ஒரு இடைக்கால தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுக்கிறது. என்ன இடைக்கால தீர்ப்பு என்றால், ஒரு 200 டிஎம்சி தண்ணீர் 202 டிஎம்சி தண்ணீரை கொடுத்து விடுங்கள் இப்பொழுதைக்கு. குறிப்பாக அந்த குறுவை சாகுபடி நடக்கிற ஜூன் தொடங்கி ஜனவரி 15ற்குள் ஒரு 212 டிஎம்சி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் பிரிக்கிறது, அணை கட்டுறதா வேண்டாமாங்கிறது வழக்கு முடிவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால தீர்ப்பை கொடுக்குது. அதுவும் மீண்டும் பிரச்சனை, அது தொடர்ந்து பிரச்சனை ஆகிக்கொண்டே இருக்கிறது. 2007 ஒரு தீர்ப்பு. ஆனால் உங்களுக்கு திமுக அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்துச்சு. திமுக மீண்டும் அது கிடைப்பில் போடப்பட்டது. மீண்டும் 2001 ஆட்சிக்கு வந்த பொழுது மீண்டும் வழக்கு தொடுத்து இந்த வழக்கு மிக மும்முரமாக நடைபெற்றது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் 2007 ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த தீர்ப்பில் காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி இந்த நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அந்த நடுவர் மன்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு ஏறக்குறைய 420 டிஎம்சி தண்ணீர் வருடம் முழுவதும் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கர்நாடகாவுக்கு 270 டிஎம்சி கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை வெளியிடுகிறார்கள். இந்த தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இந்த தீர்ப்பை அமல்படுத்தி ஒரு ஆணையம் ஒன்று, அதாவது நதி பங்கிட்டுக் கொள்வதற்காக இந்த 4 மாநிலத்தையும் சேர்த்தி ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு நபர், குறிப்பிட்ட நபர்களை சேர்த்தி ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும். அந்த ஆணையம் கண்காணிக்க வேண்டும். எவ்வளவு தண்ணீர் வருகிறது, தண்ணீர் வரத்து எவ்வளவு இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்நாடகா எவ்வளவு பயன்படுத்துகிறது என்ற அந்த ஆணையத்தை மாதந்தோறும் கண்காணித்து செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். அந்த தீர்ப்பு வரும் பொழுது இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருகிறது. மேலே காங்கிரஸ் இருக்கிறது. 6 வருடங்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பை 6 வருடங்கள் கிடப்பில் போட்டது திமுக. காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு அங்கே இந்த இந்த தீர்ப்பை அமல். இந்த தீர்ப்பில் 3 முக்கியமான சரத்து இருக்குது. என்னென்னா, தமிழ்நாடு உடைய அனுமதி இல்லாமல், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி அனுமதி இல்லாமல் புதிய அணை கட்ட முடியாது.